அரசு அனுமதி கொடுத்திருக்குது 30 அடி வெட்டுங்க, 40 அடி வெட்டுங்க அப்படின்னு அரசு அனுமதி கொடுத்திருக்கு. இதை சரியாக பார்க்க வேண்டியது யார்? அரசு அதிகாரிகளா இல்லையா? மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி, மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் கலெக்டர் பங்களாவில் தங்கி, மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் கலெக்டர் பங்களாவில் சாப்பிட்டு, மக்களுடைய வரி பணத்தில் கலெக்டர் தன்னுடைய வாகனத்துக்கு எரிபொருள் போட்டு, மக்களுடைய வரி பணத்தில் அனைத்தையும் அனுபவித்து விட்டு, ஆனால் மக்களுக்காக வேலை செய்யாமல், மக்களுக்காக நீங்கள் பாடுபடாமல், உங்களுக்கு ஊதியத்தை தாண்டி கிம்பளம் தருகின்ற சில தொழிலதிபர்களுக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் வேலை செய்யும் இந்த மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட நிர்வாகத்தையும் என்னன்னு சொல்றது? நீங்க சிந்திச்சு பாருங்க. புகார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட 3 முறை அனந்தலை மலைக்காக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட புகார் நிலை என்ன இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இந்த குவாரிகள் போதாது, கிட்டத்தட்ட 12 குவாரிகள் இயங்குது. செங்காடு மோட்டூர்ல 2 குவாரி, அனந்தலை மலையில 10 குவாரி. இந்த குவாரிகள் பத்தாது அப்படின்னு இன்னும் குவாரிகளை அதிகப்படுத்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறாங்க. இப்ப எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட மலையை முடிச்சாச்சு, இன்னும் இருக்கிற பாதியை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்க மாவட்ட நிர்வாகம்.